அதில் செல்லூர் ராஜு வந்து தமிழக முதலமைச்சரை பற்றி பொறுமையில் பேசுகிறாரு. என்ன, அவர் இருக்கிறது தமிழகத்தில் உயர்ந்த பதவியில் இருக்கார். அவரை பற்றி பொறுமையில் பேசுகிறாரு. அதுக்கு யாருமே கண்டனம் தெரிவிக்க மாட்டாங்க. இதே போன வருஷம் இப்போ வந்தப்போ ஸ்டாலின் அங்கிள்னு சொன்னதுக்கு தமிழர்கள் உள்ள எல்லா அரசியல்வாதியுமே கொந்தளித்தாங்க. இவர் முதலமைச்சராக தானே இருக்கார், அதை பற்றி யாருமே கேட்கறதே இல்லை. அந்த பொறுப்புக்கு ஒரு மரியாதை இருக்குது. அந்த மரியாதையை கொடுத்து கண்டிப்பாக அவர் பேசணும். அதுக்குரிய உரிய நடவடிக்கை சொல்லி நான் கமிஷனை போய் பார்க்குறோம். இந்த மாதிரி இதே மாதிரி எந்த அரசியல்வாதி ஆர் பி உதயகுமார் பேசுகிறாரு, எந்த அரசியல்வாதியுமே அவர் முதலமைச்சர் ஒரு மரியாதையாக பேசணும். ஒருமையில இனிமேல் பேசவே கூடாது. அப்படி பேசினாங்கன்னா தமிழ்நாடு பூரா இதை எதிர்த்து நான் கண்டனம் தெரிவித்து போராட்டம் நடத்தும். இல்லை, அவங்க மேலே உரிய நடவடிக்கை சட்டப்படி நடவடிக்கை சொல்லியிருக்கோம். ஆமாம், சட்டப்படி நடவடிக்கை. தொடர்ந்து இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களை இந்த மாதிரி கூட்டம் கிட்ட போட்டால் நாங்கள் போய் முட்டுக்கிடுவோம். தமிழக முதல்வர் எங்க கட்சி தலைவர் அவர் வந்து திமுகவும் அதிமுகவும் சொல்லி கட்சியை குறிப்பிட்டு தான் சொல்றாரு. ஒரு தனிப்பட்ட முறையில் தனி மனித தாக்குதல் ஈடுபடாதீங்கன்னு தான் நாங்கள் சொல்றோம். அவர் கட்சி 2 கட்சி சேர்ந்து கூட்டு கலாணித்தனம் பண்றாங்கன்னு சொல்றாங்களே தவிர இவர் தான் அவங்க குறிப்பிட்டு சொல்லல. இவர் ஏன் இப்போ முதலமைச்சர் பதவியில் இருக்கணும் குறிப்பிட்டு சொல்லணும்னு அவசியம் இல்லை. தனி மனித தாக்குதல் ஈடுபடக்கூடாது. அரசு மேல விமர்சனம் வைங்க, அதை வந்து முதலமைச்சர் அவர்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுவார். பட் மற்றபடி வந்து அவர் மேல தனிப்பட்ட தாக்குதல், இது எலெக்ஷனுக்கு முன்னாடியும் அதான் பண்ணாங்க. முழு நேரமும் தனி மனித தாக்குதல் தான் ஈடுபடுறாங்க. அதை செய்யவே கூடாது. மனுல வந்து எப்படி மரியாதை குறைவு, ஆமா, அவதூற வார்த்தைகள் சேர்த்திருக்கீங்க. அதாவது அவரை பத்தி மனுல வந்து அவதூறா பேசியிருக்காங்க, ஒருமையில பேசியிருக்காரு. கண்டிப்பான முறையில் அவர் மேல நடவடிக்கை இருக்குன்னு சொல்லியிருக்கோம். என் பேர் கணேசன். அதிமுக அபகரிச்சாங்கன்னா அவங்க கட்சிக்காரங்களை போய் அவங்க தானே கேட்கணும், ஏன்பா போறீங்க அப்படின்னு. அந்த தலைமை சரியில்லாம தானே அவங்க வந்து இங்க வந்து சேர்றாங்க. யாரையும் அழைக்கல, வலுக்கட்டாயமா யாரையும் கூப்பிடல, யாரையுமே கூப்பிடல. அவங்களோட தலைமை வந்து சரியில்லை. அதனால அந்த கட்சியை காலியாகி போய் அந்த விரக்தியில போய் வன்மத்தை போய் கக்க கூடாது முதலமைச்சர் மேல தனிப்பட்ட முறையில.